திருப்புவனத்தில் காவலர்கள் தாக்கியதில் உயிரிழந்த அஜித்குமாரின் குடும்பத்தினரிடம் பேசிய முதலமைச்சர் வருத்தம் தெரிவித்தார். வழக்கு விசாரணையை சிபிஐக்கு மாற்றி உத்தரவிட்டுள்ள முதலமைச்சர் கடமை தவறி குற்றம் இழைத்தவர்களுக்கு நிச்சயம் தமிழக அரசு தண்டனை பெற்றுத்தரும் என்றும் உறுதியளித்துள்ளார். காவல்துறை விசாரணையின் போது உயிரிழந்த அஜித்குமாரின் தாய் மாலதியிடம் தொலைபேசி வாயிலாக ஆறுதல் தெரிவித்த முதலமைச்சர் நடந்த சம்பவத்திற்கு வருத்தம் தெரிவித்தார். அஜித்குமாரின் வீட்டிற்கு அமைச்சர் பெரிய கருப்பன் நேரில் சென்று ஆறுதல் கூறிய போது செல்போன் மூலம் அஜித்குமாரின் சகோதரருடன் பேசிய முதலமைச்சர் குற்றம் இழைத்தவர்களுக்கு நிச்சயம் தண்டனை பெற்று தரப்படும் என உறுதியளித்தார். சார் விசாரணை கூட்டு போயிட்டு இந்த மாதிரிலாம் சரிங்க சார். சார் பையன் வயசு வந்து 29 வயசுங்க சார். எங்கள் அம்மா வந்து இப்போ எங்கள் அப்பா வந்து சின்ன வயசுல இறந்துட்டாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்த பிள்ளை சார் அவன். ரொம்ப எங்கள் அம்மா சொல்லுங்க. முதலமைச்சர் தங்களிடம் பேசியது ஆறுதல் அளிப்பதாக அஜித்குமாரின் தாய் மாலதி தெரிவித்தார். நிரந்தர வேலைக்கு ஏற்பாடு செய்வதாக முதலமைச்சர் உறுதியளித்ததாக அஜித்குமாரின் சகோதரர் நவீன் கூறினார். வேற எதுவும் என்னன்னு கேட்கணும். இந்த மாதிரி நான் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி நிரந்தர வேலை கிடைச்சா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சார் சொல்லியிருந்தேன். சரிப்பா உங்களுக்கு நான் பண்ணித்தரேன், வேலை ஏற்பாடு பண்ணித்தரேன், இதை தாண்டி உங்களுக்கு என்ன பண்ண முடியுமோ நான் பண்ணித்தரேன், சரி நல்லா வருத்தப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட். இதையடுத்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில் திருப்புவனம் காவல் நிலைய மரண வழக்கு விசாரணை சிபிஐக்கு மாற்றப்படுவதாக தெரிவித்துள்ளார். இளைஞர் அஜித்குமார் மரணத்திற்கு காவலர்கள் தாக்கியதுதான் காரணம் என்பதை அறிந்து மிகவும் வேதனையடைந்ததாகவும் இது யாராலும் நியாயப்படுத்த முடியாத காரணம் சொல்லி தப்பிக்க முடியாத செயல் எனவும் குறிப்பிட்டுள்ளார். எஸ்பி, டிஎஸ்பி மற்றும் 6 காவலர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டதையும் 5 காவலர்கள் கைது செய்யப்பட்டு அவர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டதையும் முதலமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த வழக்கின் விசாரணையை சிபிசிஐடி தொடரலாம் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்துள்ள போதும் காவல்துறையைச் சேர்ந்த 5 பேர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளதால் விசாரணை குறித்து எவ்விதமான ஐயமும் எழக்கூடாது என்பதற்காக வழக்கை சிபிஐக்கு மாற்றி உத்தரவிட்டுள்ளதாக முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். நியாயமான, ஒளிவு மறைவற்ற, எவ்வித பாரபட்சமும் இல்லாத விசாரணைக்கு தமிழ்நாடு அரசு முழு ஒத்துழைப்பை வழங்கும் எனவும் அஜித்குமாரின் குடும்பத்தினருக்கு நியாயம் கிடைக்க வழிவகை செய்யப்படும் என்றும் கடமை தவறி குற்றம் இழைத்தவர்களுக்கு நிச்சயம் இந்த அரசு தண்டனை பெற்றுத்தரும் என்றும் முதலமைச்சர் உறுதியளித்துள்ளார். இதுபோன்ற மனித உரிமை மீறல் சம்பவங்களை எப்பொழுதும் நான் ஏற்றுக்கொள்வது இல்லை என கூறியுள்ள முதலமைச்சர் திருப்புவனத்தில் சில காவலர்கள் செய்த செயல் மன்னிக்க முடியாதது எனவும் குறிப்பிட்டுள்ளார். இனி இதுபோன்ற செயல் எக்காலத்திலும் எங்கும் யாராலும் நடக்கக்கூடாது என்றும் காவல்துறையினருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எச்சரிக்கை விடுத்துள்ளார்.